இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் துயரம் பல என எழுத்த துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே துயரம் பல என எழுத்த துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும் ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் ah
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, புதிய மாதத்தை கடவுள் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பொது காலத்தின் 4வது ஞாயிற்றுக்குள் நாம் நுழைகின்றோம். பேறு பெற்ற நிலை பெற்றவர்களாய் மகிழ்வுறவும் மகிழ்வுறச் செய்யவும் நாம் ஒரு கருவிகளாக மாறவும் இதனால் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறது. பூமியிலிருந்து பார்த்தால் அந்த நிலா அழகு, நிலாவிலிருந்து பார்த்தால் அந்த பூமி அழகு. ஆனால் பூமியிலிருந்தே பூமி அழகு என்று பார்க்க வைக்கிறது இறைமகன் இயேசு மலை பொழிவாக தந்த இந்த 8 பேர்களும். பல பேர்கள் உண்டு, அதை 8 பேர்களுக்குள்ளே அடக்கி இருக்கலாம். இயேசுவின் பணியும் லட்சியமும் நமது குறிக்கோளும் கூட இப்படியாகத்தான் இருக்க முடியும். வாழ நினைக்கிறோம், ஆனால் முடியவில்லை. இந்த உலகை சீருடையாக்குவதில், வாழ தகுந்த இடமாக மாற்றுவதில் நம்முடைய பொறுப்பும் கடமையும் அதிகமே இருக்கிறது. இந்த பேறுகள் நிகழ்காலத்தோடும் இந்த மண்ணோடும் மக்களோடும் தொடர்புடையவைகள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தலைக்கு மேலே இயேசு சொன்னார் என்று அல்ல, வாழ்வில் வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய பேறுகள். ஒரு முனிவர் வழக்கமாக அதிகாலையிலே ஆற்றிலே குளித்து விட்டு வருவாராம். இது பழைய கதை. அவரை பிடிக்காத ஒருவர் அவரை பற்றி தவறாக திட்டிக் கொண்டே இருப்பாராம். கோவப்பட்டு எச்சிலையும் அவர் மீது காரி துப்பினாராம். அவர் மீண்டும் போய் குளித்து விட்டு வந்தார். இப்படி ஒரு 40-50 தடவை காரி துப்பிக் கொண்டே இருந்தாராம். அவரும் பொறுமையாக திரும்ப திரும்ப குளித்து விட்டு வந்தாராம். ஆனால் 51வது தடவை அவர் காரி துப்பவில்லை. உடனே அந்த முனிவர் அந்த கயவனிடம், இப்போது ஏன்பா என் மீது எச்சில் துப்பவில்லை என்று கேட்டாராம். அதற்கு அவர், உங்கள் மேல் உள்ள கோபமும் வெறுப்பும் இன்னும் தீரவில்லை, ஆனால் என்னிடம்
துப்புறதற்கு எச்சில் இல்லையே, தீர்ந்து விட்டதே என்றாராம். உண்மையிலேயே இயேசுனுடைய மதிப்பீடுகளை இந்த உலகத்துல வாழ வைக்கின்ற பொழுது இப்படி எச்சிலை துப்புகிற, கோபப்படுகிற, வெறுப்பை வெளிப்படுத்துகிற மனிதர்கள் ஏராளம் இருக்கத்தான் செய்வார்கள். என் பொருட்டு பிறர் உங்களை வசை கூறி துன்புறுத்தி உங்கள் மேல் இல்லாதது பொல்லாத எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றோர், அகமகிழ்ந்து களி கூறுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசுவின் அமுத வாக்குக்கு இந்த முனிவர் எடுத்துக்காட்டு. நாமும் இந்த மலைப்பொழிவிற்கு சான்று பகர அழைக்கப்படுகிறோம். இயேசுடைய இந்த போதனை எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என வெளிப்படுத்துகிறார். மலைப்பொழிவு தமது அகத்தில் உள்ள மனித மாண்பை, நீதியின் பால் உள்ள வேட்கையை படம் பிடித்து காட்டும் மனக்கண்ணாடியாகிறது. இறைவன் பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலம் சீனாய் மலையிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தது போல, புதிய ஏற்பாட்டில் மோசேயாகிய புதிய மோசே இயேசு மலை மீது அமர்ந்து மக்களுக்கு புதிய கட்டளையை கொடுக்கிறார். அவர் 10ன்னா இவர் 8. இயேசு ஏழைகளையும் இரக்கமுடையவரையும் துயர்கின்றவர்களையும் சமாதானம் செய்கின்றவர்களையும் பேறு பெற்று என்கிறார். இன்னைக்கு எந்த ஊர்ல பிரச்சனை இல்லை, எந்த குடும்பத்திலே சண்டை இல்லை, எந்த சமூகத்துல பிரச்சனை இல்லை, எந்த அரசியல்ல பிரச்சனை இல்லை, எந்த தனி மனித வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. பல பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள். எனவே பேறு பெற்ற மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சமாதானத்தின் கருவிகளாக மாற வேண்டி இருக்கிறது. இயேசுடைய வார்த்தைகளை வசப்படுத்தி வாழ்வில் நீதியின் அடிப்படையிலே நெறிமுறைகளை கடைபிடிப்பதே சிறந்த நோக்கமாக மாறட்டும். இறக்கப்படுவது மனித இயல்பு, ஆனால் துன்பத்தில் இறக்கப்பட்டு ஒருவருக்கு உதவி செய்தல் தெய்வீக இயல்பு. இந்த மலைப்பொழிவின் வழியாக இயேசு மனித நேயத்தின் தூதுவராக சித்தரிக்கப்படுகிறார். இந்த மலைப்பொழிவு தான் நம் பாரத தந்தை காந்தி மகானின் உள்ளத்தை கவர்ந்தது என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. தனது வாழ்வின் மேல்வரி சட்டமாக பின்பற்றி வாழ முயன்றார் என்பதும் வரலாறு. இந்தியாவில் ஒரே ஒரு கிறிஸ்தவர் மட்டும்தான் இருந்தார், அவரும் திருமுழுக்கு பெறாதவர் என்று ஒரு ஆங்கில கவிஞர் கூறியுள்ளாராம். அந்த ஒரே கிறிஸ்தவர் தான் மகாத்மா காந்தி என்று அவர் கூறினார். இந்துக்களின் புனித புத்தகமாகிய பகவத்கீதையை நான் இழக்க நேரிட்டாலும் கிறிஸ்துவின் மலைப்பொழிவின் ஒரு பிரதி இருந்தால் எனக்கு போதும் என்று சொன்னவர் காந்தி. உண்மையிலே காந்தி கிறிஸ்துவின் மலைப்பொழிவின் வழியிலே சென்று நன்முறையிலே, சாத்வீக முறையிலே இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார் என்றார். உண்மையாகவே இயேசுவின் பெயராலே ஞானஸ்தானம் பெற்ற நீங்களும் நானும் இந்த மலைப்பொழிவிற்கும் 8 பேறுகளுக்கும் சான்று பெறுகின்ற பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். நாம் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பல்வேறு சூழ்நிலைகளிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அன்பு, நீதியின் மேல் உள்ள வேட்கை, இன்னொரு பக்கம் சண்டை சச்சரவு, சமாதானம் இல்லாத ஒரு சூழல். இதன் மத்தியில் நாங்கள் பேறு பெற்ற நிலை அடைய வேண்டும் என்று சொன்னார். அமைதியின் கருவிகளாக, நீதியை கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது அதனால் வருகின்ற பேறுகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்கள் யாவருக்கும் ஆற்றலை தாரும். ஏழை எளிய இல்லாத மக்களை, நீதிக்காக துயருகிற மக்களை கண்பாரும். அவர்களுக்கு உடைய மேலான ஆவின் சக்தியை தொடர்ந்து கொடுத்து எல்லோரையும் மகிழ்வோடு நலமோடு வாழ வைத்தருளும் ஆண்டவரே. ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே,
பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே. கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே. பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே. பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே. தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே. உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே. நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பார்வையற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். பார்வை அற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார்.
பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.